மதுரை விமான நிலைய விரிவாக்க விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சின்ன உடைப்பு பொதுமக்களை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். இந்தியா ஒரே நாடா என்று கேட்டாலே அவர்களிடம் பதில் இல்லை. தமிழகத்தில் மட்டும் அனைத்து தொகுதிக்கும் ஒரே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. வேறுபட மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்திலாவது ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற்றதா? உங்களால் நடத்த முடியவில்லை. நாங்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கீகாரம் பெற்ற கட்சி. நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து இவ்வளவு நாள் ஆகியும் எங்களுக்கு இன்னும் அந்த அங்கீகாரம் கடிதமே வரவில்லை. கேட்டால் ஜார்க்கண்ட் மாநில தேர்தல் என்பதால் நேரமில்லை என்கிறார்கள். 2 மாநில தேர்தலுக்கு அவ்வளவு வேலை உள்ளது என்று சொல்கிறீர்களே. ஒருவேளை நிதிஷ் குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் கூட்டணியில் இருந்து வெளியேறி ஆட்சி கலைந்தால் மீண்டும் நாடெங்கும் சட்டமன்றம் நாடாளுமன்றத்தை கலைத்து தேர்தல் வைப்பீர்களா என கேள்வி எழுப்பினார். முதன்மையான கோரிக்கை அதுதான். மீள் குடி அமர்வுக்கு எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்ட்டு. அதை கொடுக்கறதுல ஒண்ணு இல்லையே. போறவனுக்கெல்லாம் என் நிலத்தை வெட்டி எடுத்துக்க, இங்க தொழிற்சாலை தொடங்கிக்க, இங்க எல்லாம் பண்ணிக்கன்னு சொல்ற அரசுகள். இதை செய்யறதுல என்ன சிரமம் இருக்கு? ஏர்போர்ட்டை விரிவாக்கம் செஞ்சுட்டா நாடு வளர்ந்துருங்கிற. ஐயோ, பறக்கிறதுக்கு வண்டி இல்ல. காலையில 11 மணிக்கு கிளம்புறவன் நானு 4 மணிக்கு இறங்கியிருக்கேன்னு சாப்பிடக்கூட இல்ல. ஏன்னா ஒரு வண்டி தான் இருக்கு. அவன் எடுக்கிறதா நேரம், அவன் விதிக்கிறதா கட்டணம். 24,000 செலவழிச்சு வந்திருக்கேன் ஒரு பயணத்துக்கு. போறதுக்கு 24,000, 50,000 செலவழிக்க. பறக்க வண்டி இல்ல, அப்புறம் எதுக்கு நீ ஏர்போர்ட் 500 ஏக்கர்ல கட்டுற, 6,000 ஏக்கர்ல கட்டுற? இதெல்லாம் என்னது? இந்த அரிட்டா பெட்டிக்கு தீர்மானம் போட்டேன்னு, நீட்டுக்கு எதிராக நீங்க போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு கேட்டா பதில் சொல்லுங்க. இந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டுக்கு எதிராக நீங்க போட்ட தீர்மானம் என்னாச்சுன்னு பதில் சொல்லுங்க. இப்போ சட்டசபையில நீங்க தான் கொண்டு வந்துட்டீங்கன்னு அதிமுக சொல்லுது, அதிமுக சொல்லுது இல்லையா, நீ தான் கொண்டு வந்துட்டான்னு. இந்தியா ஒரே நாடான்னா பதில் இருக்கா உங்ககிட்ட? தம்பி, நம்ம ஊர்ல பாராளுமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல்ல 39 தொகுதியும் புதுச்சேரி ஒரு தொகுதியும் சேர்த்து ஒரே நேரத்துல நடத்துனீங்க, ஒரே கட்டம். ஆனா வட மாநிலங்கள்ல எதையாவது ஒரு மாநிலத்துல ஒரு கட்டமா நடத்தினீங்கன்னா 1 13, ஒரு மாநிலத்துல 4, ஒரு மாநிலத்துல 8. கேளுங்க தம்பி, நீங்க தான் கேள்வி கேள்வி. 8 ஏன் பிரிச்சு நடத்துற? முடியல, உன்னால நடத்த முடியல. இப்போ இப்படி ஒரு கேள்வி கேட்போம். இப்போ ஐயா மோடி அரசு, ஐயா சந்திரபாபு நாயுடு, ஐயா நிதிஷ்குமார் தயவுல ஆட்சி நடக்குது. ஒருவேளை ஒரு பிரச்சனை வருது, ஐயா நிதிஷ்குமார் விளையிடுறாரு, ஆட்சி கலையுது. இல்ல ஐயா சந்திரபாபு நாயுடு வெளியேறாரு, ஆட்சி கலையுது. மறுபடியும் நாடெங்கிலும் தேர்தலா? இல்ல எப்படி சட்டசபைக்கும் கலைச்சிட்டு தேர்தல் வைப்பீங்களா? இல்ல மொத்தமா நாடாளுமன்றத்துக்கு மறுபடியும் கலைச்சிட்டு தேர்தல் வைப்பீங்களா? இது எந்த மாதிரி? இது வேலை இல்லாத வேலை இல்லையா? வேலை இல்லாத தையல்காரன் யானைக்கு டவுசர் தைச்ச கதையா இருக்கு.